26 பிரான்ச்சஸ், கம்மியான ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஃப்ரீ நோட்புக்ஸ். அன்னமால்னாலே மன திருப்தி. அன்னமால் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா? ஷுட் வி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ்? இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ், டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ், டு டூ பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரியில்லை, இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேல ஒரு பிரச்சனை, நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில் வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை. இது த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர். எனக்கு முன்னாடி சுதர்ஷன் அவங்க பேசினாங்க, ரமேஷனை வந்து அண்ணா சூப்பர், மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவரே சொன்னதுக்கப்புறம் நாம் ரெடி ஆகிட்டோம். தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க, நாம் அரசியலில் போய் சேரணும். இதெல்லாம் நீங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி. there is no question of somebody can make money in பிஜேபி. அதனால் இங்கே எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும், அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பழைய தலைவர்லேருந்து எடுத்து பாருங்கள், கடந்த ஒரு 40 ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கலாம், இந்த கட்சியில் வேலை இல்லை. இந்த கட்சியில் சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா, இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை. அதனால் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க. they would have lost lot of things.